Hello friends, I am Raju alias Rajashekhar from Raju's Career Zone Tamil. So Raju's Career Zone Tamil அப்படிங்கிற ஒரு ஜாப் இன்ஃபர்மேஷன் ஜாப் போர்ட்டல் மாதிரியான ஒரு சேனல் வந்து ஜஸ்ட் 3 days பிஃபோர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதாவது May 1st 2024. இது இன்னைக்கு தான் வந்து 4th day. ஸோ 3 days தான் ஆயிருக்கு. இந்த 3 daysல ஒரு 34 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க நம்ம சேனலுக்கு. ஐ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் த பர்சன்ஸ் ஹூ ஹவ் கன்வெர்டட் டு அவர் சேனல் ஆஸ் அ சப்ஸ்கிரைபர்ஸ். அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அதே நேரத்தில் வந்து ஜஸ்ட் 2 வீடியோஸ் தான் போட்டிருக்கோம். இதுதான் 3rd வீடியோ. ஓகேவா? ஸோ நம்ம சேனலுடைய பர்பஸே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் சீக்கர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஜாப் நியூஸு, ஜாப் இன்ஃபர்மேஷன், ஜாப் சர்ச்சிங், ஜாப் ஹண்ட்டு, கேரியர் கைடன்ஸு, இன்டர்வியூ டிப்ஸு எல்லாமே நம்ம சேனலில் கொடுக்கறதுக்காக அந்த பர்பஸுக்காக தான் நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அது சம்மந்தப்பட்ட இன்ட்ரோ கொடுத்துருக்கோம். வெப் போர்ட்டல் என்னெல்லாம் இருக்குங்கிற 2 வீடியோ ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் நம்ம சேனல்ல இருந்து. அந்த 2 வீடியோஸினுடைய லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக நம்ம இன்ட்ரோ வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலுடைய பர்பஸ் அண்ட் மோட்டோ வந்து நமக்கு புரியும். ஓகேவா? ஸோ என்னெல்லாம் ஜாப் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறப்போ வந்து அதை வேலை தேடிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன இது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய ஒரு 34 சப்ஸ்கிரைபர்ஸ்லேயே வந்து பேரண்ட் ஏஜில் இருக்கக்கூடியவங்க தான் நிறைய இருக்காங்க தேன் தி யங்ஸ்டர்ஸ் அவங்கள விட. ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து அவங்க பார்க்கறது இன்னும் ரொம்ப ப்ளஸ். அவங்க உடனே அவங்க பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க யங்ஸ்டர்ஸும் ஜாப் சீக்கர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போர்ட்டலில் வெப் போர்ட்டலில் வந்து ஜாபுக்காக வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சும் தெரியாமல் அட்டன் பண்ணிட்டு சக்ஸஸ் ஆனால் பேரண்ட்ஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மோட்டிவோடவே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஐ அப்ரிஷியேட் த யங்ஸ்டர்ஸ் தோஸ் ஹூ ஆர் சீக்கிங் ஜாப்ஸ். ஸோ அந்த வகையில் அந்த பர்பஸ் வந்து கண்டிப்பாக நம்ம சேனல் ஃபுல்ஃபில் பண்ணணும்னா இட் இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லி இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் த ஜாப் சீக்கர்ஸ். அவங்க கையில் தான் இருக்குது. நாட் ஒன்லி ஃபார் த ஃப்ரெஷர்ஸ் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் வந்து அவங்களும் நம்ம சேனலில் வந்து கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே ஜாப் இருக்குது, எங்கே எப்படி அட்டன் பண்ணிக்கலாம், வாக் அண்ட் இன்டர்வியூ எங்கே நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம சேனல்லேருந்து வீடியோஸாக வரும். ஓகேவா? அட் த சேம் டைம் நம்ம சேனலில் வந்து நான் கொடுத்த 2 வீடியோலுமே சொல்லாத ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா எம்ப்ளாயர்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது கம்பெனியினுடைய, கார்பரேட்ஸினுடைய, ஒரு என்டர்பிரைசஸ்னுடைய, ஒரு ஃபேர்ம்னுடைய எம்டிஓ, சிஇஓ அல்லது ஹெச்ஆர் இவங்க யாராக இருந்தாலும் அவங்க கம்பெனியுடைய ரெக்யர்மெண்ட்ஸ், ஜாப் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனோட தாராளமாக நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு அனுப்புனீங்கன்னா கண்டிப்பா அது ஜாப் ரெக்யர்மெண்ட் சம்பந்தப்பட்டது நம்ம சேனல்ல வீடியோவா வரும். ஓகேவா? இது நம்மளுடைய சேனலுடைய ரொம்ப ஸ்பெஷல் திங். ஏன்னா வந்து நாம வந்து கண்டிப்பா நம்ம சேனல் வில் ஒர்க் ஆஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் தி எம்ப்ளாயர் அண்ட் ஜாப் சீக்கர்ஸ். அவங்களுக்கு ஒரு பாலமாக இருக்கக்கூடிய வகையில தான் நம்ம சேனல் இருக்க போகுது. அதனால நம்மளா கொடுக்கக்கூடிய ஜாப் இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கு. அதே மாதிரி எம்ப்ளாயர்ஸும் வந்து வேலை கொடுக்கக்கூடியவங்களும் வந்து ஜாப் சீக்கர்ஸை தேடுறதுக்கான வாய்ப்பாகவும் நம்ம சேனலை பயன்படுத்திக்கலாம். அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இட் வில் பி கிவன் த்ரூ அவர் சேனல். நம்ம சேனல் வந்து கொடுக்க போறோம். இந்த விஷயம் வந்து நான் இதுக்கு முன்னாடி கொடுத்த 2 வீடியோலுமே சொல்லலை. ஆனா நம்ம 2 வீடியோவும் பார்த்துட்டு ஒரு எம்ப்ளாயர் வந்து கண்டிப்பா நமக்கு வந்து இந்த ஜாப் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு, நீங்க இதை வந்து உங்க சேனல்ல சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டு நான் அனுப்ப சொல்லி அந்த டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. நான் சொல்லாத ஒரு விஷயம் அவங்களா புரிஞ்சுக்கிட்டு அந்த எம்ப்ளாயர் டைரக்டா வந்து நம்ம சேனல்ல கேட்டு இப்போ அதுதான் இந்த வீடியோல நான் கொடுக்க போறேன். ஸோ இது வந்து நம்மளுடைய பர்பஸை ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கு. ஆனா அதனுடைய 100% ஃபுல்ஃபில்மெண்ட் ஒன்லி இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் த ஜாப் சீக்கர்ஸ் தான். ஏன்னா நீங்க அதை பயன்படுத்திக்கிறதுல எப்படி உங்களுக்கு அந்த ஜாப் வாங்கியிருக்கீங்கிறத பொறுத்து தான். ஏன்னா ஜாப் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு வாழ்வாதாரத்துக்கு அடிப்படையான ஒரு விஷயம். ஜாப் இருந்ததுன்னா நமக்கு ஏர்னிங்ஸ் வரும். ஏர்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபேமிலி, அப்பா அம்மா எல்லாரையுமே நம்ம பார்த்துக்க முடியும். ஃபர்தர் டெவலப்மெண்ட் க்ரோத்துக்கு நம்ம போக முடியும். நீங்க வந்து ஃப்ரெஷர்ஸ் அப்படி இருக்கிறதுனாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. எந்த ஜாப் கிடைக்குதோ அதில் ஜாயின் பண்ணிட்டு யூ கேன் கெயின் சர்டன் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த வித் த ஹெல்ப் ஆஃப் தி எக்ஸ்பீரியன்ஸ் யூ கேன் கோ ஹை. அதுதான் வந்து மெயின் பர்பஸாக இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள நான் உள்ள போறேன். என்ன அப்படின்னா எம்ப்ளாயர் வந்து டைரக்டா
ஹையரிங், வி ஆர் ஹையரிங் த பீப்புள். அதனால இதை வந்து உங்க சேனல் மூலமா சொல்லி எங்களுக்கு பர்சன் அனுப்புங்க, கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கக்கூடியது வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஜாப் ரிக்யர்மெண்ட்ஸ் டீட்டெயில் எல்லாம் நான் இப்போ நான் சொல்றேன், பார்த்துக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி பத்தி நான் சொல்லிடுறேன். கம்பெனி டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. சாய் இன்ஃப்ரா எக்யூப்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்ங்கிறது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. அது வந்து பாத்தீங்கன்னா லீடிங் ஹெவி கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் ரெண்டல் கம்பெனின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பெங்களூர்ல இருக்கு. ஸோ இவங்க அதை வந்து ஜாப் ரிக்யர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்பெனியினுடைய ப்ரொஃபைல் இந்த இடத்துல இருக்கு. இப்போ என்ன ஜாப் ரிக்யர்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபினான்சியல் அக்கௌண்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபினான்சியல் அக்கௌண்டன்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெங்களூர்ல ஆக்சுவலா. ஓகேவா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரிக்யர்மெண்ட்ஸ், ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரிக்யர்மெண்ட்ஸும் இந்த இடத்துல இருக்கு. பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். அப்புறம் வந்து எப்படி ஜாப் ரிக்யர்மெண்ட்ஸ் என்ன தேவைப்படுறதுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் வேணும்னு கேட்டிருக்காங்க. 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது ரிட்டையர்ட் அக்கௌண்டன்டா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க வந்து சார் நான் ஃப்ரெஷர் அல்லது 1 year மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அப்ளை பண்ணலாம் அப்படின்னா பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா டோன்ட் ஹெசிடேட் எனிதிங். நீங்க எதுவுமே இது பண்ண வேண்டாம். ஓகேவா? நீங்க அப்ளை பண்ணுங்க. தாராளமா 1 year எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெஷரா இருக்கு, ஆனா அக்கௌண்ட்ஸ் நாலேஜ் இருக்கு, சொல்லி கொடுத்தா கத்துக்குவேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு ஹோப் இருந்தா தாராளமா நீங்க அப்ளை பண்ணுங்க. நம்ம நேரம் நல்ல நேரமா இருந்தா நம்மளுடைய ப்ரொஃபைலோ அல்லது நம்மளுடைய ப்ரெசன்டேஷனோ இன்டர்வியூலயோ வந்து ரொம்ப வெரி குட்டா இருந்ததுன்னா கண்டிப்பா நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். கிடைச்சதுன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம லைஃப் செட்டில் ஆயிடும். ஸோ அதனால அவங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா பிகாம், எம்காம் ஆர் எனி ஃபினான்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ் படிச்சிருந்தா, அதாவது பிபிஏஓ அல்லது பிகாம்லேயே வேற ஸ்பெஷலைசேஷன்ல இருக்கு இல்லையா, பிகாம் சிஏ அல்லது பிகாம் ஃபினான்ஸ் அக்கௌண்டிங், இது மாதிரியான ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங், பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங், இது மாதிரி எந்த ஒரு டீட்டெயில் படிச்ச ஸ்பெஷலைசேஷனோட பிகாமோ பிபிஏவோ முடிச்சிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டா வந்து நோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. டைரக்டா தான் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணணும். ஸோ அதனால வந்து நீங்க சார் நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கேன், பெங்களூர் அப்படின்னா அகாமடேஷன் ஃபுட் எல்லாம் இருக்கு, எது மாதிரியான டவுட் இருந்தாலும் யூ கேன் காண்டாக்ட் தம். ஸோ உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த டவுட்னாலும் கிளியர் பண்ணிடுங்க, அவங்களும் சொல்லிடுவாங்க. ஸோ அதனால வந்து பார்த்துக்கோங்க. அஃப்கோர்ஸ் சேலரி பேக்கேஜ் சொல்லலை, நீங்க அப்ளை பண்ணிட்டு நீங்க காண்டாக்ட் பண்ணி பேசுறப்போ அது டீடைல்ஸ் ஃபுல்லா கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ அவங்களுடைய காண்டாக்ட் எப்படி அப்படின்னா காண்டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இமெயில் ஐடியில வந்து நீங்க ப்ரொஃபைல் அனுப்பிச்சிருங்க. அட்டகாசமான ஒரு ப்ரொஃபைல் வந்து ரெடி பண்ணுங்க. அதில் வந்து ஃபோட்டோகிராஃப், கலர் ஃபோட்டோகிராஃபை அதில் பேஸ்ட் பண்ணுங்க. அதை வந்து நல்ல ஒரு டிசைன் பண்ணி நல்ல ஒரு உங்க சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷன் உள்ள கொண்டு வந்து அந்த ப்ரொஃபைலை வந்து மெயில் பண்ணுங்க. காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஃபார் எனி கொரிஸ் வந்து யூ கேன் காண்டாக்ட் தம் பண்ணுங்க. அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, வெப்சைட் இருக்கு, எல்லாம் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் காண்டாக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க எதுல வேணா உங்களை காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அட் த சேம் டைம் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் கொடுக்கல, யூ டோன்ட் பாதர் அபவுட் இட். ஒரு வேகன்சி இருக்குன்னா கண்டிப்பா அது நமக்கானது தான் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட்டோட நீங்க அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஒன் மோர் ஃப்ரம் தி சேம் கம்பெனி இருக்கு, ஆஃபீஸ் அட்மினுக்காக இந்த சேம் கம்பெனி தான். காண்டாக்ட் அட்ரஸ் இது எல்லாமே இதே தான். இந்த ரெண்டுனுடைய பிடிஎஃப் ஃபைலினுடைய லிங்கை கொடுக்குறேன். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன் நீங்க அதையும் நீங்க பார்த்துக்கோங்க, இதை எடுத்து பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஜாப் ஆஃபீஸ் அட்மினுக்காக வந்து ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுவும் அந்த சேம் கம்பெனிங்கிறதுனால பெங்களூர் தான். என்ன ரிக்யர்மெண்ட்ஸ் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லாம். குவாலிஃபிகேஷன் வந்து 0 to 2 years கொடுத்துருக்காங்க. அப்கோர்ஸ் ஃப்ரெஷர்ஸ் கேன் ஆல்சோ அப்ளை. அப்புறம் வந்து லாங்குவேஜ் வந்து நீங்க சார் கன்னடா, ஹிந்தி எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. சார் எனக்கு தமிழ் தான் தெரியும், இங்கிலீஷ் தமிழ் தான் தெரியும், இது தெரியாது அப்படின்னா யூ டோன்ட் பாதர். ஓகேவா? ஒரு கண்ட்ரிக்கு போறோம், ஃபாரினே போறோம், அந்த ஃபாரின் லாங்குவேஜ் நமக்கு தெரியாது, சும்மா கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணா வந்து ஈஸியா நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஹோப், நம்பிக்கை உங்க மனசுல இருந்தா போதும், யூ கேன் கெட் எ ஜாப். ஸோ வந்து எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. காண்டாக்ட் நம்பர்ஸ், காண்டாக்ட் நான் முதல்ல சொல்லிட்டேன், எல்லாமே இருக்கு. வித் ஹோப் நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ வந்து எம்ப்ளாயர்ஸ், ஒன்ஸ் அகைன் ஐ ரிக்வெஸ்ட் ஆல் த எம்ப்ளாயர்ஸ், you can send your job description and your job wanted to our channel. நாம வந்து it will be displayed in our channel and it will be definitely useful for the job seekers, whether job seekersக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், experienced or freshers. ஓகேவா? ஸோ இந்த டீட்டெயில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க அல்லது உங்க ஃபீட்பேக்கை சொல்லுங்க. அது வந்து டெஃபினட்டா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.